விபீஷ்ணர் காவிரியில குளிச்சுட்டு கரையில வந்து பாக்குறாரு. பார்த்தா திகச்சு போய் நிக்கிறார். ஏன்னா ஒரு 10 வயசு பையன்கிட்ட நம்ம இந்த பெருமாள் விக்கிரகத்தை கொடுத்துட்டு போறோம். அவன் இந்த ரங்கநாதர் விக்கிரகத்தை பூமியில வச்சுட்டு போயிட்டானே, நாம எவ்வளவு சொல்லியும் மதிக்காம தரையில வச்சுட்டானே அப்படின்னு கோவத்தோட போய் அந்த விக்கிரகத்தை தூக்கி பார்க்கறாரு. ஒரு இன்ச்சு கூட அசையவே இல்லை, தூக்கவே முடியல. இங்கும் அங்கும் அந்த பையனை தேடுறாரு கோவத்துல. எங்கடா போயிட்ட அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. அந்த பையன் மலைக்கு மேல உச்சியில உட்காந்துட்டு இருக்கான். இவரை பார்த்து சிரிக்கிறான். அதை பார்த்ததும் இன்னும் 2 கோவம் தலைக்கு ஏறிடுது விபீஷ்ணனுக்கு. விறுவிறுவிறுன்னு அந்த பையன்கிட்ட போய் அவனை பார்த்ததும் அவன் தலையில நங்குன்னு ஒரு குட்டு வைக்கிறார் விபீஷ்ணன். குட்டு வச்சதும் அந்த பையன் தலையில காயமாயிடுது. காயானதோட மட்டும் இல்லாம அந்த பையன் வந்து தன்னுடைய சுய உருவத்துக்கு மாறிடுறான். யார் அந்த பையன்? நம்மளுடைய பிள்ளையார் தானே. பிள்ளையாரா உருமாறி விபீஷ்ணர் முன்னாடி நின்னதை பார்த்ததும் விபீஷ்ணர் கண் கலங்கி போய் மன்னிப்பு கேட்கிறார். இறைவா, என்னை மன்னிச்சிடுங்க. நான் ராமர் கொடுத்த ரங்கநாதரை எடுத்துன்னு என் ஊர்ல போய் பிரதிஷ்டை பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அது முடியலன்னவே தான் நான் நீங்கன்னு தெரியாம உங்களை கொட்டு வச்சுட்டேன். என்னை மன்னிச்சிடுங்கன்னு மன்றாடி மன்னிப்பு கேட்கிறார். மன்னிப்பு கேட்டுட்டு சொல்றார், நீங்க இனிமே இதே மலைக்கோட்டையிலேயே மேலே இருந்து எல்லாருக்கும் அருள் பாலிக்கணும்னு சொன்னதும் சரின்னு வாக்கு கொடுக்கிறார் விநாயகர். அன்றிலிருந்து தான் மலைக்கோட்டை உச்சி விநாயகராக இந்த பிள்ளையார் வந்து திருச்சியில வீட்டிலிருந்து நமக்கெல்லாம் அருள் கொடுக்கிறார். அதே போல இலங்கைக்கு போக வேண்டிய பெருமாள் வந்து விநாயகரால தடுக்கப்பட்டு ஸ்ரீரங்கத்திலேயே ரங்கநாதர்ன்ற நாமத்துல நமக்கு காட்சி கொடுத்துட்டு இருக்கார். இப்போ உங்களுக்கு மலைக்கோட்டை விநாயகருடைய கதையெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் நீங்கள் உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த பிள்ளையாருடைய தலையில் விபீஷ்ணன் கொட்டினதுக்கான வடு தெரியும் நம்மளுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மலையை வந்து நீங்கள் எந்த திசையிலேருந்து பார்த்தீங்கன்னாலும் ஒவ்வொரு விதமாக காட்சி அளிக்குதான் இயற்கையிலே. இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லையா? விநாயகர் அப்படி அமைச்சிருக்கார் பாருங்க. கிழக்கு திசையிலேருந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் உருவம் போல தெரியுமா. வடக்கு திசையிலேருந்து பார்த்தீங்கன்னா தோகை விரித்த மயில் போல தெரியுமா. மேற்கு திசையிலேருந்து பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் போல காட்சி அளிக்குதான். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க விநாயகர் வந்து பிள்ளையார் சதுர்த்தியும் போது 150 கிலோ கொழுக்கட்டை பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறாங்க. அந்த கொழுக்கட்டையே பக்தர்களுக்கு பிரசாதமாகவும் தராங்க. பிள்ளையார்பட்டியில் எந்த அளவுக்கு விநாயகர் சதுர்த்தி பிரசித்தமோ அதே அளவுக்கு பிரசித்தம் பெற்றது தான் இந்த மலைக்கோட்டை விநாயகருடைய விநாயகர் சதுர்த்தி திருவிழாவும். ஆகவே முடிந்தவங்க அவசியம் வாழ்நாளில் ஒரு முறையாவது மலைக்கோட்டைக்கு போய் விநாயகரை தரிசனம் பண்ணுங்க. முடியாதவங்க ஐயோ என்னால் படி ஏற முடியாது, மலை மேலே ஏற முடியாதுன்னு கவலைப்படாதீங்க. மனமுருகி அந்த விநாயகர் பெருமானை வேண்டுங்கள். உங்கள் மனதிற்குள்ளேயே வந்து உங்களை ஆட்கொள்வார். நன்றி, வணக்கம். ஜெய் கணநாதா. திருச்சிற்றம்பலம்.